ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஏஜென்ட் எஃப்எஃபோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 8 என்ன பார்த்துருந்தோன்னா, ஒயனுக்கும் ஜேகேக்கும் ரொமான்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே ஒயனை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பனிஷ்மெண்ட் பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் ஜேகே ஒயனை அந்த ரூம்க்கு எழுத்துட்டு போய் சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து இந்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம் காய்ஸ். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒயனை அந்த ஃபர்ஸ்ட் ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாங்க. ஜிகே இன்னும் மன்னிச்சிடு ஜிகே, ப்ளீஸ் ஜிகே, இந்த ரூம் வேணாம் ஜிகே, ப்ளீஸ் ஜிகே, ஜிகே ஜிகே வேணாம், நோ நோ வேணாம் வேணாம் வேணாம். டேனியல் வந்து ஜேகேட்ட பேசுகிறாரு. சார் ப்ளீஸ் சார், மேடம் பாவம் சார், என்ன இருந்தாலும் அவள் என் துரோகி, அவளுக்கு இந்த தண்டனைலாம் ஒன்றுமே இல்லை. உயிரோடு இருந்தானா அடுத்த ரூம்க்கு இட்டு போ சார், ப்ளீஸ். உன்னை அந்த ரூம்க்கு அனுப்ப வேண்டியது இருக்கும் டேனியல். சாரி சார். அதுக்கப்புறம் வயன் மயங்கி அங்கேயே விழுந்துடுறாங்க. 2வது ரூம்க்கு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு தான் போகிறாங்க. கொஞ்சம் லைட்டாக கான்ஷியஸ் வருது வயனுக்கு. இது என்ன ரூம் ஜெகே, என்னை விட்டுடு ஜெகே, ஜெகே பூச்சி பூச்சி என்னை விட்டு போயிடுங்க, என்னை விட்டு போயிடுங்க, போ எரியுது, போ. ஒரு 1/2 hourக்கு அப்புறமா அந்த ரூம் ஓப்பன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு திட்டுட்டு போயிடுங்க, நான் எடுத்து போயிடுறேன் ப்ளீஸ். அவள் காதலே இல்லாத மாதிரி வயனை 3rd ரூம் கிட்ட போகிறாங்க. என்னை விட்டுடுங்க, விட்டுடுங்க ஜெகே, ப்ளீஸ். ஏற்கனவே காயமாக இருக்கு, ப்ளீஸ் இதை தேய்க்காதீங்க, வேணாம் வேணாம் ப்ளீஸ், எரியுது, ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்க ஏதோ காதலே இல்லாத மாதிரி அவங்க ஃபுல்லாக மிளகாத்தூள் தேய்க்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4th ரூம் கிட்ட போகிறாங்க. வயன் அவங்க காலிலே விழுறாங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க கொடுக்கவே இல்லை. ப்ளீஸ் நீங்கள் அது ஏதாவது பண்ணுங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் ப்ளீஸ். இந்த தண்ணியை ஊற்றாதீங்க, ஏற்கனவே எரியுது, ப்ளீஸ் எரியுது, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுடுங்க. 10 minutesக்கு அப்புறமா 5th ரூம் கிட்ட போகிறாங்க எலக்ட்ரிக் ஷாக்காக. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், நான் ஜேகேவை கடைசியாக பார்த்து பேசணும், என்னை விட்டுடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் வயனை ஒரு சேரில் கட்டி போட்டு அவங்க உடம்பு ஃபுல்லாக ஒயரை சுற்றுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜேகே அந்த இடத்துக்கு வராரு. என்ன வயன், என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? ஜேகே என்னை மன்னிச்சிடு ஜேகே, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நான் என் கனவுல கூட உனக்கு துரோகம் செய்ய நினச்சி பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ். அதுக்கு நீ உயிரோடு இருந்தால் தானே வயன். இன்னும் ஒரு 3 செகண்ட் இதை நான் ஹை வோல்டேஜில் வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சது. ஜேகே ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு ஜேகே, நான் இங்கே எடுத்து போயிடுறேன் ப்ளீஸ். பட் வயன் பேசுகிற எதுவுமே ஜேகே காதில் வாங்குறதாவே இல்லை. அவர் கையில் இருக்க ரிமோட்டை வச்சு வோல்டேஜை அதிகப்படுத்துகிறாரு. ஹை வோல்டேஜ் போய் வயன் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுறாங்க. குட் பை வயன். வயன் என்னாச்சு வயன்? வயன்
ஒயன் கம் டவுன் ஒயன். ஒயன் என்னாச்சு? ஒயன் ஒயன் ஜேகே தண்ணி தண்ணி ஜேகே தண்ணி. அதுக்கப்புறம் ஜேகே தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. ஒயன் அதை குடிச்சிட்டு அப்புறம் தான் காம் டவுன் ஆகுறாங்க. என்னாச்சு ஒயன்? ஒயன் என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாம் ஜேகே, ரொம்ப ரொம்ப கொடூரமான கனவு. ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒயனை தன்னோட செஸ்ட்டில் சாய்ச்சிட்டு, ஒன்றும் இல்லை, எதுவுமே உனக்கு ஆகாது, ஓகேவா? நான் இருக்கேன். என்னை மன்னிச்சிடு ஜேகே. உன்கிட்ட நான் எல்லா உண்மையும் நான் சீக்கிரமாக சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்கிடுறாங்க. ஒரு நாள் ஒயன் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே பின்னாடி வந்து ஒயனை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்துட்டியா? எப்படி நான் தான் உன்னை கட்டி பிடிச்சேன்னு கண்டுபிடிச்சேன்? இந்த வீட்டில் உன்னை தவிர என்னை யாரை தொடுவா? அது சரிதான். என் பொண்டாட்டிய நான் தான் கட்டி பிடிப்பேன், வேற யார் வருவா? ஐ லவ் யூ ஜாகியா. உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலும் நானாகவே இருக்க மாட்டேன். சரிங்க சார், சாப்பிட்றீங்களா? நீயே வந்து ஊட்டி விடு. ஓகே. அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஒயன் ஊட்டி விட்றாங்க. ஜாகியா, இன்றைக்கி உன்னோட சமையல் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, என்னை விட நீ டேலண்ட் ஆகிட்ட. ஓ, உங்கள் ட்ரைனிங் இல்லை சார். சூப்பராக இருக்குது. ஃபுட்டு சமைச்ச கைக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு கிஸ். என்ன சார், இன்றைக்கி ரொம்ப ரொமான்டிக் மூடாக இருக்கீங்க போல். ஆமாம், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ரொமான்டிக் மூடாக இல்லாமல் யார் இருப்பா? சரி இரு, இந்த ஆப்பிள் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஆப்பிளை கட் பண்ணுறாங்க. அப்போ லைட்டாக அந்த கத்தி பட்டு ஒயன் கையிலேருந்து ப்ளட் வருது. என்னாச்சு ஒயன்? ஒயன் கை கம்மி. ஒயன் பார்த்து இது பண்ண மாட்டியா? பாரு, கையிலேருந்து ரத்தம் வருது. இரு, நான் போய் ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன். ஜேகே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒயன் சொல்கிறது கேளு, அமைதியாக இரு. சரி. அதுக்கப்புறம் ஜேகே ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வந்து ஆயில்மெண்ட் போட்டு பேண்டேட் போட்டு விட்றாரு. ஜாகியா, பார்த்து இரு. உனக்கு ஒன்றுனா என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது ஒயன். எந்த வேலை பண்ணுறதுனால பார்த்து பண்ண, இல்லைன்னா நீ எதுவும் செய்யவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ஒயன். ஜேகே, இதுக்கெல்லாம் நீ எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆக? இது ஜஸ்ட் ஒரு சின்ன காயம். சின்ன காயமோ பெரிய காயமோ உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஓகே ஐ எம் ஸோ சாரி. சரி, இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. பாய். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய் வஹன். பாய் ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படியே 1 மந்த்தும் போகுது. வயன், சொல்லுங்கள் ஜேகே. எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும். ஒரு 2 டேஸ் ஆகும் நான் வரத்துக்கு. நீ சேஃபாக இருந்துக்கோ. ஆரா, சொல்லுங்கள் சார். நீ இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை டைட் பண்ண. ஏன்னா நான் போயிட்டு வர வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் வாயனுக்கு வரக்கூடாது, புரியுதா? ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். சரி. வயன், சொல்லுங்கள் ஜேகே. நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு கிளம்புறேன், பத்திரமா இரு. ஓகே ஜேகே, பத்திரமா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் கிளம்புறாரு. அந்த கார் போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஜேகேயோட காரை சுற்றி ஒரு 10 பேர் அந்த கார் நோக்கி கன் ஷூட், செம்ம கன் சத்தம், புல்லட் ஷூட் தான். அந்த காரில் இருக்க எல்லா கண்ணாடியுமே உடையுது. ஜேகே எதிர்த்தாக்குதல் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் அவர் மேலே 2-3 புல்லட் பாயுது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்தில் எல்லோரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே இறந்துட்டு தான் நினச்சி. கோழைங்க மாதிரி எதிர நிற்காம முதுகில் குத்துறீங்களா? உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜேகே பொறுமையாக அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறாரு கார்லேருந்து. அதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரி கால் பண்ணுறாரு.
ஆரா, இந்த மாதிரி நம்ம மிஷனுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவை ஹாஸ்பிட்டலுக்கு ஆரா கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு இந்த விஷயம் தெரிய விடுது. என்னது? நோ, ஒருவேளை ஏஜென்சிலேருந்து நோ 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 ஜேகேக்கு ஒன்றாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இதுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஜேகேக்கு பயங்கரமான பிளட் லாஸ். அதனால் ஜேகே ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஆரா ஜேகேக்கு ஒன்றும் இல்லைல்ல மேடம்? அவர் மிஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்க. நான் அப்போது தான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு வந்தேன். சார் சொன்ன உடனே வந்துட்டேன். ஆனால் நான் வரத்துக்குள்ளே சாருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு. அங்கேயே அன்கான்ஷியஸாக இருந்தார். நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்றாகாதுல்ல? அவருக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இதை விட மோசமான நிலைமைக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகேவை தான் அந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ப்ளீஸ். அதுக்கப்புறம் 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. சார் நம்ம போய் ஜேகே பார்க்கலாமா ப்ளீஸ் சார்? பாருங்க, ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அவர் இப்போ கண்மொழிச்சா முழிக்கலாம், இல்லை ஒரு 1 or 2 hour ஆகும். ஓகே சார். அவர் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அவர் பரவாயில்ல. நிறைய பிளட் லாஸ் தான் இருக்குது. பிளட்டு கொஞ்சம் நாங்கள் ஏற்றிருக்கோம், இப்போ பரவாயில்ல. ஆனால் உள்காயம் அதிகம்தான், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஓடி போய் ஜேகே கையை பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே, மன்னிச்சிடு ஜேகே, என்னால் தான் இதெல்லாம். உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நான் செய்யலை. என்னால் தான் இப்போ இந்த நிலைமையில நீ என்னை மன்னிச்சிடு ஜேகே, என்னை மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அழுகுறது அந்த கண்ணீர் துளி ஜேகேயோட கையில் படுது. அப்போ தான் ஜேகே லைட்டாக கான்ஷியஸ் வருது. ஜேகே உனக்கு கான்ஷியஸ் வருது ஜேகே, நான் தெரியுறேண்ணா ஜேகே அப்படின்னு எழுப்புறீங்க. ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிச்சு அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. ஜேகே, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க ஜேகே. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துகிட்டு பேசுகிறாரு. அது எடுக்காத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உயிரோடு தான் இருக்கேன். உன்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேன்னு நினச்சியா? இல்லை ஜேகே, உனக்கு ஒன்றும் ஆகாது, ஆக விட மாட்டேன். உன்னை டார்ச்சர் பண்ணாமல் அதுக்குள்ளே போக மாட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக வந்துடுவேன். அதுதான் ஜேகே எனக்கு வேணும். ஜேகே, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா? சொல்லுவாயான், என்ன ப்ராமிஸ்? நீ ரெக்கவர் ஆகி வந்தோன்னே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அது மாதிரி எங்கேயாவது போயிடலாம். வயான், இதுக்கு நீ பயப்படுறியா? இதெல்லாம் சாதாரணம். இதை விட என் உயிர் போகிற நிலைமை கூட வந்திருக்கு. அதில் இருந்தெல்லாம் ஈஸியாக தப்பிச்சு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு பெரிய விஷயம். உனக்கு மட்டும் எதோ ஆயிடுதுன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்டா. வேணா தான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நம்ம இங்கேருந்து போயிடலாம். சரி, உனக்காக பயந்தில்ல, உனக்காக மட்டும்தான் இந்த ஊரை விட்டு போகலாம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கூட்டிட்டு அமெரிக்கா போய்ட்றீங்க. இப்படியே 1 month போகுது. அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஜிம்மன் கிட்டேருந்து ஒரு கால் வருது. ஹலோ
சொல்லு ஜிமன். சிக்கி எங்கே இருக்க? வீட்டில் தான். சொல்லு. சிக்கி உன்னை கொல்ல வந்தவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்கிற? ஆமாம், சீக்கிரம் வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சேகே ஜிமன் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. இங்கே பாரு, இவனுக்கு தான் பிடிச்சி வச்சிட்டேன். ஓ, இவங்க தானா? என்ன தைரியம்டா உங்களுக்கு? யாரை கொல்ல சொன்னாலும் கொல்ல வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு தைரியமா? என்னோடய ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார் என்னை கொல்றதுக்காக இங்கே உங்களை அனுப்பி வச்சா? சொல்கிறியா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மேலேயா? சார் சொல்லிடும். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஏஜென்சிலேருந்து வரோம் சார். எங்கள் ஏஜென்சியில் வந்து யாராவது எங்களுக்கு காசு கொடுத்து யாராவது கொலை சொன்னால் நாங்கள் ஏஜெண்ட்டை விட்டு கொலை வைப்போம் சார். அதுதான் சார் எங்களோட தொழிலே. ஓ, அப்போ என்னை கொல்ல சொல்லி உங்களை இங்கே அனுப்பினது யார்? சார் சொல்கிறியா? சார் அவள் பேரில் எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு ஒரு மிஷன் வந்துச்சு, அவ்வளோதான் சார், அவ்வளோதான் தெரியும். ஓ, அப்போ நீ சொல்ல மாட்டேன். சார் உங்கள் காலில் வேணா விழுது சார். எனக்கு சத்தியமாக அவங்க நேம் தெரியாது சார். எங்களுக்கு மிஷன் மட்டும்தான் தருவாங்க. அதை மட்டும்தான் சார் செய்வோம். மற்றபடி எங்கள் நேம்லாம் எங்களுக்கு தெரியாது சார். ஓ, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களே சார். நான் வேணா இன்னொரு இன்ஃபர்மேஷன் தரேன். அவ்வளோ எங்களை உயிரோடு விட்டுறேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒன்று தரேன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா? சரி சொல்லு. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போனால் போதும்னு ஒன்று விட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியாது சார். அதுக்கப்புறம் சேகே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. ஓயான் சேகே எப்போ வீட்டுக்கு வந்து ஏன்டி இப்படி பண்ண? சேகே குடிச்சிருக்கீங்களா? இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 10ல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், அமேசாங்க.